ஏழை தாயின் மகனுக்கு தனியா குளமா? மனிதர்கள் பயன்படுத்தும் குளத்துல அவர் பயன்படுத்த மாட்டாரா? அந்த குளத்துல அவர் குளிக்க மாட்டாரா? பொதுமக்கள் குளிக்கிற குளத்துல அவருக்கு ஏன் பிரத்யேகமா ஒரு குளம்? சாத் பூஜைக்காக மினரல் வாட்டர் ரெடி பண்ண குளம் தான் அவர் குளிப்பாரா அப்படின்னு இணையதளத்துல எல்லாரும் போடுறாங்க. எப்படி பாக்குறீங்க? மோடிக்காக பிரத்யேக குளம். நம்ம ஆங்கில பத்திரிகைகள்ல நேற்றும் முந்தின நாளும் ஒரு பரபரப்பான விவாதம். அந்த விவாதத்தினுடைய கூறிய தன்மை பீகார் தேர்தலை ஒட்டி வந்தது. எப்படின்னு சொன்னா, வாஜ்பாய், அதற்கு முன்பு இருந்த ஜனசங்கம், அதற்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய மோடி, இந்த இப்போ மோடியோட சேர்த்து யோகி ஆதித்யநாத்தையும் சேர்த்துட்டாங்க. அப்போ எல்லாத்துலேயுமே, அதாவது இப்போ ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் ஒரு பரிசு வாங்குறாருன்னு சொன்னா, அந்த விளையாட்டுத்துறை அமைச்சரை வர வச்சு அந்த பிள்ளைகளை ட்ரெயின் அப் பண்ண அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியது ஜப்பானுடைய வழக்கம். எங்கும் எதிலும் தன்னை முன்னிறுத்துவது என்பது மோடியினுடைய ஒரு என்னது ஸ்பெஷல் ஐடென்டிபிகேஷன். அதாவது எல்லாத்துலேயும் இப்போ நீங்க சமீபத்தில் ஜிஎஸ்டி 2.0 சலுகைகள் கொடுக்கப்பட்ட போது கூட மோடியினுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு உத்தரவு போய் மோடியினுடைய போட்டோவை அதில் போடணும்னு சொல்லி அநேகமாக வடக்கு பகுதிகளில் அப்படிப்பட்ட கார்கள் விற்பனை செய்யப்பட்டதுன்ற செய்தியை நம்ம வாசகர்கள் ஞாபகத்தில் வச்சு பார்க்கணும். இந்த சூழ்நிலையில இந்த குளம் சம்பந்தமான சப்ஜெக்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த குளம் ஏற்பாடு செய்வது ஒரு நாள் பூஜைக்காக, சாத் பூஜைன்னு நீங்க கேள்வியில் கேட்ட மாதிரி, அந்த பூஜைக்காக யமுனை நதியில் இருக்கக்கூடிய இடத்துல போய் தான் இவர் அந்த பூஜையை செய்யணும். ஆனால் யமுனை நதியில போய் அவர் செய்யல. ஏன் யமுனை நதிக்கு போய் செய்யல அப்படின்னு போது, நீங்க இந்த சுற்றுச்சூழல் அமைச்சரை கூப்பிட்டு, ஏன்பா நம்ம இது வரைக்கும் இந்த யமுனையை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், யமுனை எந்த அளவுக்கு சுத்தம் ஆயிருக்குது, சுத்தத்துக்கான பாசிபிலிட்டி இருக்கா, 3 கேள்வி கேட்டா அவர் ஒரு நல்ல பிரதமர். ஆனா அந்த யமுனை கடந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு பொல்யூட் ஆயிடுச்சுன்னு சொல்லி டவுன் டு எர்த் அப்படின்ற ஒரு பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதியிருக்கான். எதனால் அந்த கட்டுரை வந்ததுன்னு சொன்னா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள்ல மரங்களை வெட்டுவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பும், இந்த யமுனை நதியில பொல்யூஷன் ஆகிறத சுத்தப்படுத்துறேன் என்ற பேர் வழியில செலவிடப்படக்கூடிய தொகையும் சுத்தமாக பயனற்று போகின்றன என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய முடிவு.